நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாம இந்த வீடியோல டே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ் என்னங்கிறத பார்த்துட்டு, அதன் பிறகு இன்ட்ரா டைம் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் செட்டப்ல இருக்கு. அதுக்கு முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பிரைஸ் ஆக்ஷன், ட்ரெண்ட் லைன்ஸ் தான். அந்த ட்ரெண்ட் லைன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ கரெக்ட்டா பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஹையர் ஹை போயிட்டு இருந்த மார்க்கெட் அந்த ஹைக்கு கீழயும் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நம்மளோட இம்பார்ட்டான ஜோன் பிரைஸ் ஆக்ஷன் கிராக் நடந்திருக்கு டே டைம் ஃப்ரேம்ல. அதாவது பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. இந்த ஸ்டேஜ்ல இருந்தது. சாரி. இந்த ஸ்டேஜ்ல இருந்து என்னன்னா கிராக் ஆயிருக்கு. இந்த கிராக் பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழயும், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழயும் நடந்திருக்கு. ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் ட்ரெண்ட் வந்து டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் கிராக் ஆயிருக்கு. அதாவது பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் பண்ணதுக்கு மார்க்கெட் வந்து எது வரைக்கும் வர சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லோ 25,400 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குது. இதுதான் வந்து டே டைம் ஃப்ரேமோட வியூ. ஸோ இந்த ஹை பிரைஸ் ஆக்ஷன் ஹையர் ஹைய வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு, இந்த ஹரிசாண்டல் லைனும், ட்ரெண்ட் லைன்லயும் கீழ பிரைஸ் ஆக்ஷன் வந்து கரெக்ட்டா பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்‌க்கு மார்க்கெட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் பர் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, 25,400 வரைக்கும் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து டே டைம் ஃப்ரேமோட வியூ. ஸோ உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க தயவுசெஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா நான் என்னன்றத நான் சொல்றேன். ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ் பிரகாரம் நமக்கு போக வேண்டிய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 26,000 சாரி 25,400. ஸோ இந்த 25,400க்கு போகணும்னா, பிரைஸ் ஆக்ஷன் இன்டர் டைம் ஃப்ரேம்ல எப்படி இருக்கு? எந்த லெவல்ல வந்து பிரேக் பண்ணாம இருந்தா 25,400 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறதையும், ஒருவேளை இந்த இடத்துல வந்து பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஃபெயில்டும் ஆகலாம். ஸோ அதாவது பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் அவுட் வந்து ஃபெயில்டும் ஆகலாம். சரிங்களா? இன்னும் கரெக்ட்டா சொல்லப்போனா, பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ்ல இருந்தது. இப்ப கிராக் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் கிராக் வந்து ஃபெயில்ட் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்‌க்கு வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் 25,500 25,400 வரைக்கும் வரலாம் அப்படின்னு. ஸோ இப்ப இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் வந்து ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா, நமக்கு இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான வியூ. ஸோ இப்ப இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும்னா, நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம் செக் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். என்ன நடந்தா நம்ம வந்து புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். என்ன நடந்தா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத வச்சு நம்ம என்னங்கிறத டிசிஷன் எடுத்துடலாம். ஸோ அப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து ஃபெயில்டு ஆகுது அப்படின்னா, அகைன் எங்க போகலாம்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மார்க்கெட் வில் கோ அப் டூ 26,700 வரைக்கும் போகலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான ட்ரெண்ட் லைன் ஐ அம் எக்ஸ்பெக்டிங் இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆச்சுன்னா, அந்த ஃபெயில்டு வந்து இன்டர் டைம் ஃப்ரேம்ல பை சிக்னல் கன்ஃபர்மேஷன் குடுத்ததுன்னா, இட் வில் கோ அப் டூ 26,700. ஒருவேளை இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்ட் ஆகல, இதுக்கு கீழயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதுன்னா, கன்டின்யூ எது வரைக்கும் ஆகலாம்னா 25,400. ஸோ இதுதான் டே டைம் ஃப்ரேமோட எக்ஸ்பெக்டேஷன். ஒருவேளை மார்க்கெட் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்ட் ஆகாம இருந்தா 25,400. ஒருவேளை ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, இன்டர் டைம் ஃப்ரேம் எப்படி இண்டிகேட் பண்ணுதோ, அத பேஸ் பண்ணி நாம பை சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கான லெவல் 26,700 சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்டர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதில நமக்கு மார்க்கெட் வந்து இன்டர் டைம் ஃப்ரேம்ல எந்தெந்த லெவல் இம்பார்ட்டன்ட்ங்கிறத நம்ம நோட் பண்ணிக்குவோம். அதன் பிரகாரம் அந்த லெவல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் நாளைக்கு. ஸோ இத வந்து நம்ம மேக்ஸிமம் 1 ஹவர் 30 மினிட்ஸ் 2மே பார்ப்பேன். ஸோ இந்த இத வந்து நம்ம இன்னைக்கு 30 மினிட்ஸே பார்த்துடலாம். ஸோ இதில வந்து முக்கியமான லோ, ஹை என்னங்கிறத பிரைஸ் ஆக்ஷன் ஹை, லோ என்ன? எந்த சப்போர்ட் ஜோனுங்கிறத நம்ம டிரா பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் 25,000 சாரி 26,050. ஸோ இந்த லெவலுக்கு மேல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ரேஞ்சும் கூட. 25,060ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் பெட்டரா இருக்கும். 25,060, 70 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா, கீழ. ஸோ ஓகேங்களா? இப்போ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டுடே ஹையும் கூட ஒரு முக்கியமான பாயிண்ட்டா இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கல. ஹைக்கு மேலயே போகல. ஆ இந்த லெவல் பிரேக் அவுட் நடந்ததுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,400 வரைக்கும் மார்க்கெட் போக சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த இன்ட்ராடே லெவல்ஸ் என்னங்கிறத நம்ம அதையும் பார்ப்போம். கொஞ்சம் டீட்டெயில்டு அனாலிசிஸ் பின்னாடி. ஓகேவா? ஸோ இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்தது அல்லது கேப் டவுன் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் என்னங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். பட் ஒருவேளை மார்க்கெட்
இந்த டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் லோவ பிரேக் பண்ணது சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,400 நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அது இன் பிட்வீன் உள்ள லெவல்ஸ் என்னங்க நம்ம பார்ப்போம். இதுக்கு மேல ஒருவேளை கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை ஓப்பனிங்லயே மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல க்ளோஸ் வச்சுச்சு. அதாவது 26,070 இந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ நல்ல ஒரு பை ட்ரெண்ட். அதாவது நல்ல ஒரு புல் மூவ் குடுக்கலாம் நாளைக்கு பொறுத்தவரைக்கும். அதாவது 26,040 இருந்து 26,070க்கு மேல, அதாவது இந்த ஹைக்கு மேல இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல ஒருவேளை ஓப்பனிங்லயே கிளியரா கேட்டுக்கோங்க. ஓப்பனிங்லயே இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயி க்ளோஸ் வச்சால் மட்டும் தான் நல்ல புல் மூவ் போக சான்சஸ் இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதர்வைஸ் பிரேக் அவுட் ஆன பிறகு, அதாவது ஓப்பனிங்ல பிரேக் அவுட் நடக்காம, அதாவது ஓப்பனிங் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் கேண்டில்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒருவேளை அந்த பிரேக் அவுட் வந்து ஃபர்ஸ்ட் மினிட்ஸ்க்கு பிறகு நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மேபி பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்து கீழ அகைன் ஃபெயில் ஆனாலும் ஆகலாம். சரிங்களா? ஓப்பனிங்லயே கிரீன் கேண்டிலா மார்க்கெட் வந்து இதுக்கு மேல க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ நல்ல ஒரு புல் மூவ் குடுக்கலாம். 26,400 வரைக்கும் மார்க்கெட் போக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? அகைன் வந்து நல்ல ஒரு புல் மூவ் குடுக்கலாம். அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் 1/4 மணி நேரம் கேண்டிலுக்கு பிறகு ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்தா நம்ம பைக்கு போகலாம். அல்லது கீழ பிரேக் அவுட் நடந்தா நம்ம புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நாளைக்கான லெவல்ஸ். ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஜோன் நம்ம பார்த்தாச்சு. முக்கியமான ஜோன்ல அ 26,070யும் 26,000 சாரி 25,880 ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவலா இருக்கு. ஸோ இந்த லெவல் 2யும் நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த 2 லெவலுக்கு கீழ அல்லது மேல பிரேக் அவுட் ஆனா, மேல பிரேக் அவுட் ஆனா 26,400ன்னு பார்த்தாச்சு. இந்த ரேஞ்சுக்கு மேல பிரேக் அவுட் ஆகி செஷன் ஆயிடுச்சுன்னா 26,400 வரைக்கும் மறுபடியும் போகலாம். ஒருவேளை அந்த லெவலுக்கு கீழ செஷன் ஆகுது அப்படின்னா, எங்கெங்க போற சான்சஸ் இருக்குன்னா, 25,570 அப்புறம் 25,400 25,550 25,550 தான் நெக்ஸ்ட் ரேஞ்ச். ஒருவேளை மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா, 25,550யும் நெக்ஸ்ட் ஜோன் 25,400 தான் நெக்ஸ்ட் லெவலா இருக்கு. இதுதான் நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த லோ பார்த்தீங்கன்னா, நியர்லி ஸோ இம்பார்ட்டன்டான பிரேக் அவுட். அதாவது பிரைஸ் ஆக்ஷன்ல வந்து எல்லா டைம் ஃப்ரேம் மேட்ச் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லோ டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் லோ, 1 ஹவரோட பிரைஸ் ஆக்ஷன் லோ, 30 மினிட்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் லோ, ஸோ 15 மினிட்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் லோ. அதாவது கரண்ட் ட்ரெண்டோட பிரைஸ் ஆக்ஷன் லோ. ஸோ ஆல் டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் லோவும் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இத வச்சு தான் பேஸ் பண்ணி தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நல்ல ஒரு பியரிஷ் மூவ் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதையும் மீறி 25,070க்கு மேல க்ளோஸ் வச்சா மட்டும் தான் புல் மூவ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுவும் 26,400 அப்படி இல்லாம மார்க்கெட் இது கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா, பாசிபிலிட்டி ஆஃப் 25,400 வரைக்கும் வரதுக்கு நெறைய பாசிபிலிட்டிஸ் நெறைய இருக்கு. ஸோ பாசிபிலிட்டிஸ பயன்படுத்திக்கோங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாங்க சொல்ற அத்தன விஷயங்களும் என்னோட நாலேட்ஜ் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா மறக்காம உங்களோட அனலிசிஸ் என்னவோ அதையும் சேர்த்து அனலைஸ் பண்ணிட்டு, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.